ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். சுவையான, டேஸ்ட்டான, ஹெல்தியான கேசரி தான் செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி கேரட் வச்சு கேசரி செய்ய போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம 2 பீஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா அந்த 1.5 கப்பு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பட்டர் ஹீட் ஆனோடனே நம்ம ரவை நல்லா வறுத்துக்க போகிறோம் அந்த பட்டர்லேயே. ஏன் நம்ம பட்டரில் ரவையை வறுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த ரவை நல்லா வேகும் போது அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் நெய்யிலையும் வறுத்துக்கலாம். நெய்யில் வறுக்கிறத விட பட்டரில் வறுத்திங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும். பாருங்கள், நாங்கள் ரவையை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பால் ஊற்றி நம்ம இந்த கேசரி செய்ய போகிறோம். ஓகேங்களா? நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல, வெறும் பால். பார்த்திங்கன்னா 1 கப்பு நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பால் கொதி வந்தோடனே கேரட் நம்ம 2 கேரட் மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த ஃபில்ட்ரு பண்ணி கேரட் ஜூஸ் அடிப்போம் இல்லையா, நம்ம அந்த மாதிரி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது மறுபடியும் ஒரு கொதி வர அளவு வெயிட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் 1 கிளாஸ் சர்க்கரை ஆட் பண்ணி போகிறோம். ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம சர்க்கரை ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஏலக்காய் பொடி ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய் பொடி கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவருக்காக மறுபடியும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ போட்டோம்னா அந்த கொதித்து வரும்போது அந்த பால், அந்த கேரட்டுடைய எசன்ஸு எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ ஆட் பண்ணுறோம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு ரவை நல்லா வறுத்து வச்சுருக்கோம். அந்த வறுத்து வச்சுருக்க ரவை நல்லா சில்லுன்னு ஆறி வந்திருக்கு. இப்போ அந்த ரவையை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிண்டி விட போகிறோம். இது அடி பிடிக்காமல் கிண்டணும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம இதில் பால் வேறு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதால சீக்கிரமாக அடி பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்துடும். அந்த பால் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதால நீங்கள் அடி பிடிக்காமல் தொலைவி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், கேசரி பதத்துக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் ஒரு 1/2 கிளாஸ் சுகர் எடுத்து வச்சுருக்கோம். அந்த சுகர் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், அந்த சுகர் ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன கடாயில் முந்திரி நெய் போட்டு முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். முந்திரியும் காஞ்ச திராட்சை இருக்குது, இது எல்லாமே ரெண்டுத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுத்து எடுத்து அந்த கேசரியில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா பாருங்கள், முந்திரி நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. இது நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த நெய் உடைய ஸ்மெல்லு தீஞ்ச ஸ்மெல்லு வந்துடும். அதுக்காக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். பாருங்கள், இந்த திராட்சைலாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரவை நல்லா வேக வச்சுருக்கோம் கேசரியை. அந்த கேசரியில் நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறோம். மேலே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்டது பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி. ஏலக்காய் நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறோம். இது இல்லாமல் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 1 பீஸ் பட்டர் வச்சுருக்கோம். மறுபடியும் நம்ம அந்த 1 பீஸ் பட்டரையும் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு நெய் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருமே வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு தான் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். சிலருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, நெய் அதிகமாக ஆட் பண்ணோன்னா நீங்கள் நெய் அதிகமாக ஆட் பண்ணோன்னா மீடியமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு நம்ம இதில் எந்த விதமான கலரோ எசன்ஸோ எதுவுமே ஆட் பண்ணலைங்க. வெறும் ரவை, நெய், பால், கேரட் ஜூஸ் இதுதான் நம்ம ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், கேரட் கேசரி மாதிரி இல்லைங்க, கேரட் அல்வா மாதிரி வந்திருக்கு. இது நான் சொல்லக்கூடாது, நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.